கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டோம்னா காருண்யா லாட்டரி ட்ரா நம்பர் 600க்கான ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 04/12/2025க்குரிய டுடே ரிசல்ட் 2-1-2 சரிங்களா. ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு கெஸ்ஸிங் தான். நம்ம எடுத்ததுலேயே அப்படி கரெக்டாக ஈக்குவலாக உட்காந்துச்சு. ஓகேங்களா. நான் நேற்றே சொன்னேன், இப்போ அதுக்கப்புறம் சொல்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா கேஎல் சி போர்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எதுக்கு ஜாயின் பண்ணணும், ஏன் ஜாயின் பண்ணணுன்றதை இப்போ நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேங்களா. இப்போ வாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது காருண்யா லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி தனலட்சுமி லாட்டரிக்கான ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோம். இப்போ நம்ம மெம்பர்ஷிப்பில் கொடுத்துருந்த கெஸ்ஸிங் பார்த்துக்கிட்டோம்னா எல்லாமே வின்னிங் தான். ஃபஸ்ட்டு உங்களை கேஎல் சி போர்டில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் எல்லா கெஸ்ஸிங்கையுமே பார்க்க முடியும். ஓகேங்களா. மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ நம்ம சி போர்டில் 2 கொடுத்துருந்தோம். சி போர்டில் 2 கொடுத்தது பாஸ். ஓகேங்களா. 9-5-2 எடுத்துருந்தோம். 3 நம்பர் நம்மளுக்கு ஒரு நம்பர் எப்பயும் போல் உட்காந்துரும். ஓகேங்களா. இதுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்கிறது. இப்போ 2 நாட்களாக நம்மளுக்கு ஒரு வின்னிங் தான். எல்லாமே நல்ல வின்னிங் தான். அதே மாதிரி ஆல் போர்டில் ஏபிசியில் 2 நமக்கு பாஸு. 2னா ஏ போர்டும் பாஸு அண்டு சி போர்டும் பாஸு ஏசி. இதில் நமக்கு ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னு. ஓகேங்களா. இந்த 3 டிஜிட் பாக்ஸில் நம்ம எடுத்திருந்த நம்பர் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 125 எடுத்திருக்கோம். இதில் நமக்கு பிசி நமக்கு ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னு. அதுக்கடுத்து ஏபிஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் நமக்கு பிசி 12 தனியாக இண்டிவிஜுவலாக அதுலேயும் ஒரு வின்னிங் தான். ஓகேங்களா. இத்தனை வின்னிங் இருக்குது. இதுக்கு தான் நான் உங்களை கேஎல்சி போர்டில் ஜாயின் பண்ணுங்கள். மற்ற யார்ட்டையும் காசு கொடுத்து அன்றாட டெய்லி காசு கொடுத்து கெஸ்ஸிங் வாங்குறது ஸ்கேமு தான், நம்ப வேணாம். ஓகேங்களா. ஏன்னா எல்லாமே கொடுக்குறது ஒரு கணிப்பு தான். இதுதான் கன்ஃபார்மாக வரும்ன்றதை நம்ம கொடுக்கல. இதுதான் கன்ஃபார்மாக வருதுன்னா நம்ம ஒரே நம்பர் கொடுத்துட்டு போயிடுவோம். ஓகேங்களா. இத்தனை கணிப்பில் இருக்கிறனால தான் நம்ம இத்தனை நம்பர் கொடுக்குறோம். ஏன்னா 3 டிஜிட் 4 நம்பர் நான் கொடுப்பேன். ஏபிசி பிசி 6 நம்பர் கொடுப்பேன். ஆல் போர்டு 3 நம்பர் கொடுப்பேன். ஏன்னா சி போர்டு 3 நம்பர் கொடுக்குறோம். அதுதான் உங்களை கரெக்டாக உங்களை ஜாயின் பண்ண சொல்கிறது. எதில் கேஎல்சி போர்டில் உங்களை முக்கியமாக ஜாயின் பண்ண சொல்கிறதுக்கு முக்கிய காரணமே அது ஒன்று தான். மறக்காமல் இப்போயாவது டக்குன்னு போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளைக்கான ஒரு வின்னிங்கை நீங்களே ஈஸியாக எடுத்துடலாம். ஓகேங்களா. நீங்களே கம்பைன் பண்ணி விளையாண்டு நீங்களே என்னென்ன கெஸ்ஸிங் வருன்றதை நீங்களே கணிச்சுக்கலாம். ஓகேங்களா. இப்போ வாங்க, இப்போ நம்ம பார்க்க போகிறது 212 இந்த நம்பர் வந்துச்சுன்னா என்னென்ன கெஸ்ஸிங் நமக்கு வருன்றதை எப்பயும் போல் இப்போ நம்ம 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். ஓகேங்களா. 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கில் ஃபஸ்ட்டு நம்பர் 364-027 419 521. ஓகேங்களா. 521. ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தா லாஸ்ட் நம்பர் 730. ஓகேங்களா. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. 3642-72-419-521 மற்றும் 730. இது நம்ம 2-1-2க்கான ஒரு கெஸ்ஸிங்கில் அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 4-12-2025க்கான ஒரு கெஸ்ஸிங்கில் அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் தான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் ஏபி ஏசி அண்டு பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். ஓகேங்களா. இதில் ஃபஸ்ட்டு நம்பர் 62-62-46. ஓகேங்களா. 62-46 45-29 29 மற்றும் 97 நம்மளுடைய ஃபேவரட் நம்பர் 79. ஓகேங்களா. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ஏபிஏசிபிசி காருண்யா லாட்டரிக்கான ஒரு ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 62-46-45-29-97-79. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்மளை ஏ போர்டில் ஒன்று அதே 2 வரணும், இல்லை 7 வரணும், இல்லை 9 வரணும். ஓகேங்களா.
அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா பி போர்டு. ஓகேங்களா, 1 இருந்தால் 6 வரணும், 0 வரணும், 3 வரணும். ஓகேங்களா, இப்போ அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா சி போர்டு. சி போர்டை பொறுத்தளவு 2, அதே தான் 9, 4, 6. ஓகேங்களா, நம்மளுடைய சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கும் பார்த்தாச்சு. 9, 4, 6. பி போர்டு 6, 0, 3. அதே மாதிரி ஏ போர்டு 2, 7, 9. ஓகேங்களா, இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங். ஓகேங்களா, 3 டிஜிட்டு உட்காந்துரும் எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சமாக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 4 டிஜிட் 2 நம்பர். ஓகேங்களா, 0616 ஃபஸ்ட் நம்பர், 0204 செகண்ட் நம்பர். ஓகேங்களா, பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. 0616, 02, 04 ஹைலைட்டான ஒரு நம்பர் தாங்க. ஓகேங்களா, என்னுடைய கெஸ்ஸிங்கை நான் சொல்லிட்டேன். உங்களுடைய கெஸ்ஸிங் என்னன்றதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். ஃபஸ்ட் நம்பர் 2 எடுத்துக்கிடுவோம், 7 எடுத்துக்கிடுவோம், 9 எடுத்துக்கிடுவோம். இதுதான் நாளைக்கு ஆட்டமே. ஓகேங்களா, இது நீங்கள் எப்படி போட்டாலும் சரி தான். ஓகேங்களா, பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. 3 டிஜிட் பாக்ஸாக கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. 2, 7, 9. ஓகேங்களா, ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் 2 வச்சு 1 வச்சு 2 வச்சு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் தான் இது. 2, 7, 9. ஓகேங்களா, பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, மறக்காமல் எல்லா பேருமே மினிமமான கேஎல் சி போர்டு நம்மளுடைய யூடியூப் மெம்பர்ஷிப்பில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய பேர் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க, மறக்காமல் டக்குன்னு ஜாயின் பண்ணிடுங்க. ஃபாலோவிங் நம்பரை தட்டி தூக்க போகிறோம். இன்னும் 100 ரீச் ஆகலை, அதுதான் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது. ஏன்னா வந்துட்டு போகிறாங்க. 75 தான், இன்னும் ஒரு 25 பேர் இன்னும் ஜாயின் பண்ணணும். ஓகேங்களா, மறக்காமல் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கே ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு மதியமே ஃபாலோவிங் நம்பரை நம்ம கொடுத்துருவோம். ஓகேங்களா, ஃபாலோவிங் நம்பருக்கான லிமிட்டட் வேலிடிட்டி வெறும் 4 நாள் தான். 4 நாளைக்குள்ளே அந்த நம்பர் அடிச்சே ஆகணும். அதுக்கான ஒரு ரிஸ்க்கு தான். எஃபோர்ட்டை நாங்கள் எடுக்கிறோம், எஃபோர்ட் அண்ட் ரிஸ்க்கை நாங்கள் எடுக்கிறோம். நீங்கள் ஓன்லி நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இன்றைய கேசிங் எல்லாம் இனிதாக முடிந்தது. மீண்டும் நாளை ரிசல்ட்டுகளில் சந்திப்போம். டிஸ்க்ளைமர்: ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரள லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.